வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம 2017ஆம் ஆண்டு ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற சேட்டான் ஸ்லேவ்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோயினோட அம்மா 3 வருஷமா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க திடீர்னு இறந்து போறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா பேயா வந்து தன்னுடைய பிள்ளைகளையே பயமுறுத்தி கொல்லவும் முயற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோயினுக்கு ஒருத்தர் மூலமா உதவி கிடைக்க, அதன் மூலமா தன்னுடைய அம்மா பேயா மாற காரணம் என்ன, இதுல இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறத ஹீரோயின் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. படத்துல வர ஹாரர் காட்சிகள் பல இடங்கள்ல நல்ல சில்லிங் மொமெண்ட்டை ஏற்படுத்துது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த ஹாரர் காட்சிகளை நீங்க இரவுல தனியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திகில் அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த படம் 1 மணி நேரம் 44 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட்டான படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துல ஹாரர் அட்மாஸ்பியரை இவங்க செட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு பழைய வீடு, இருட்டான அறைகள், சவுண்டிங் ஒர்க், இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு ஒரு ஹாரர் அட்மாஸ்பியரை நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டா இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்குது. டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த படம் சினிமோட்டோகிராஃபிக் வைஸா நல்ல கலர்ஃபுல்லாவே பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த படத்தோட முதல் 35 நிமிஷம் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த படம் மெயின் கதைக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா வரவே ஆரம்பிக்குது. படத்துல ஹீரோயின் கதாபாத்திரம் மட்டும்தான் டெப்தா வடிவமைக்கப்பட்டிருக்குது. மற்ற கதாபாத்திரங்களுக்கு பெரிய முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படல. படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். நீங்க அதிகமா ஹாரர் படங்களையே விரும்பி பார்க்குற நபரா இருந்தா இந்த படத்தோட ஹாரர் காட்சிகளை உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். இரவுல தனியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.